கடலூரில் வீடு ஒன்றில் ஏசியில் குட்டியுடன் இருந்த சாரை பாம்பை பாம்புபிடி வீரர்கள் மீட்டனர். மாரியம்மன் நகரைச் சேர்ந்த தனசேகரன் என்பவரது வீட்டில் படுக்கை அறையில் உள்ள ஏசியில் பாம்பு சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து ஏசியை ஆன் செய்து பார்த்தபோது அதிக அளவில் பாம்பு சத்தம் கேட்டவுடன் தனசேகரன் பாம்பு பிடிப்பவரை தனது வீட்டிற்கு வரவழைத்தார். இதையடுத்து பிடிபட்ட பாம்பு வெள்ளி கடற்கரை அருகே உள்ள காப்பு காட்டில் பாதுகாப்பாக விடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் நெருப்பரிச்சல் பகுதியில் உள்ள பாறை குடிகளில் குப்பையை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் தினமும் சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகள் கொட்டப்பட்டு முதலியார்பாளையம் பாறைக்குடி நிரம்பிய நிலையில் காலப்பழத்தில் உள்ள பாறைக்குடியில் குப்பை கொட்டப்பட்டது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து குப்பை லாரிகளை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். இதையடுத்து நெருப்பரிச்சல் பகுதிகளில் குப்பைகளை கொட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். விருதுநகர் அருகே தூய்மை பணியாளர் வீட்டில் 20 சவர நகைகள் காணாமல் போனது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். சத்திரெட்டியாப்பட்டியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் அரசு போக்குவரத்து பணிமனை கழகத்தில் தூய்மை பணியாளராக உள்ளார். இவரது மனைவி தங்கக்கொடி துணிகளை மடித்து பீரோவில் வைத்தபோது லாக்கர் திறந்திருந்ததால் சந்தேகத்தில் சோதனை செய்தபோது நகைகள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் மோப்பநாய் உதவியுடன் கைரேகை நிபுணர்களை கொண்டும் விசாரணை நடத்தப்படுகிறது. கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையிலிருந்து 5 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி மங்களூர் விரைவு ரயிலில் பொது பயணிகள் பெட்டியில் கேட்பாரற்று ஒரு பை கிடந்துள்ளது. அதனை ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த போலீசார் சோதனை செய்தபோது அதில் 5 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உலக ரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேலூர் ரத்த மையம், இந்தியன் ரெட் கிராஸ், ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கம், தனியார் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய பேரணியில் பலர் பங்கேற்றனர். பின்னர் பெரியார் திடலில் ரத்த தான முகாம் நடைபெற்றதோடு விமான விபத்தில் பலியானவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் வெள்ளோலை பகுதியில் தார் சாலை அமைக்க பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளோலை ஊராட்சிக்குட்பட்ட அத்திமாநகர் கிராமத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்திற்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தார் சாலை போடப்பட்ட நிலையில் தற்போது குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் கடும் அவதிக்குள்ளாவதால் சீரமைத்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள மாகாளியம்மன் கோயில் உண்டியலை உடைத்து பணம் மற்றும் வெளிப்பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை மாலை வழக்கம் போல பூஜை செய்து கோயிலை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் அதிகாலை வந்து கோயிலை திறந்தபோது கருவறையில் இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டிருந்தது. உண்டியலில் இருந்த 20,000 ரூபாய்க்கு அதிகமான காணிக்கை பணம் மற்றும் வெள்ளிப்பொருட்கள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்ததாக எழுந்த புகாரில் பாஜக நிர்வாகி ரமேஷ் கைது செய்யப்பட்டார். அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த வேணு என்பவர் கொடுத்த புகாரில் பாஜக நெசவாளர் அணியின் மாநில செயலாளர் ரமேஷை கைது செய்த போலீசார் அவருக்கு சொந்தமான இடங்களிலிருந்து மடிக்கணினிகள், பென்டிரைவ், போலி ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைதான ரமேஷ் மீது 2 கொலை வழக்குகளும், கட்ட பஞ்சாயத்து, பண மோசடி போன்ற வழக்குகளும் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. தூத்துக்குடி மாவட்டம் மரவன்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் உலக தந்தையர் தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் தந்தையர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உலக தந்தையர் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 15ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் தந்தையர்களை சிறப்பிக்கும் பொருட்டு பெற்றோருக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. குழந்தைகள் முன்பு தங்கள் திறமையை நிரூபிக்கும் வகையில் இந்த போட்டி அமைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பெற்றோர் கூறினர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே ஏரியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இடையக்குறிச்சி கிராமத்தில் உள்ள பெருங்குளம் பெரிய ஏரியில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மிதந்தது. இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குவாகம் காவல் நிலையத்தினர் சடலத்தை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து இறந்தவர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர், எப்படி இறந்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோட்டாட்சியரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வீரவாஞ்சி நகரில் உள்ள குடியிருப்புகளுக்கு சொத்து வரி, குடிநீர் வரி மற்றும் மின்சாரத்துறை சார்பில் மின் கட்டணம் ஆகியவை வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் தங்களுக்கு முறைப்படி பட்டா வழங்க வேண்டும் என கோட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது.
கரூர் மாவட்டம் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில் தேரை பாதுகாப்பாக மூடி வைக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கடந்த 9ஆம் தேதி விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் தேர் திருவிழா முடிந்து 1 மாத காலமாகியும் திறந்தபடியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மழை மற்றும் வெயிலால் தேர் பாதிப்படையலாம் என பக்தர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தேரை பாதுகாப்பாக வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவில் நிர்வாகத்திற்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அண்ணா பூங்காவில் பூத்து குலுங்கும் ஏற்காடு ரோஜா எனப்படும் டேலியா பூக்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்துள்ளன. ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்துள்ளது. இந்நிலையில் ஒண்டிக்கடை பகுதியில் உள்ள பூங்காவில் பல்வேறு வண்ணங்களில் டேலியா பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் டேலியா பூக்கள் அதிக அளவில் பூத்துள்ளதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராதபாளையம் அருகே விவசாய நிலங்களுக்குள் புகுந்து யானைகள் தென்னை, வாழை, மாமரங்களை சேதப்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சுந்தரராஜபுரத்தைச் சேர்ந்த கணேசன், பழனிமுருகன், பாஸ்கரன் ஆகியோரின் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் அங்கிருந்த 50 தென்னை, 50 வாழை மற்றும் 10ற்கு மேற்பட்ட மாமரங்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. இதனால் தங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஜூனியர் என்டிஆரின் புதிய படத்தில் ருக்மிணி வசந்த் நாயகியாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. KGF, சலார் திரைப்படங்களை இயக்கிய பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் நடித்து வருகிறார். பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இந்த படத்தில் ருக்மிணி வசந்த் நாயகியாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் தமிழில் விஜய் சேதுபதியுடன் ஏஸ் படத்தில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்ட காவல்துறையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வாகனங்களின் தரம் மற்றும் செயல்பாடு குறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். காவல் ஆய்வாளர்கள் முதல் காவல் கண்காணிப்பாளர் வரை பல்வேறு பிரிவுகளில் பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள், ஜீப், சுமோ, பேருந்துகள் என 100க்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனங்களை காவல் கண்காணிப்பாளர் SS மகேஸ்வரன் ஆய்வு செய்தார். பழுது உள்ள வாகனத்தை சரி செய்து பின்னர் ஆய்வுக்கு கொண்டு வர அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே டிப்பர் லாரி மோதி குழந்தை உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். கயத்தார் தேவர்குளம் சாலையில் ஆத்திகுடத்தைச் சேர்ந்த அனுசியா இருசக்கர வாகனத்தில் உறவினரை அழைத்துக் கொண்டு தனது குழந்தைகளுடன் சென்றபோது எதிரே வந்த டிப்பர் லாரி மோதியதில் அனுசியா, அவரது மகள் அதுல்யா, உறவினர் இளையராஜா படுகாயமடைந்தனர். இதையடுத்து மூவரும் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்களது உறவினர்கள் அவ்வழியாக வந்த டிப்பர் லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அதிவேகமாக செல்லும் டிப்பர் லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கயத்தார் தேவர்குளம் சாலையில் 7க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்படுகின்றன. இங்கு வரும் டிப்பர் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதுடன் சாலைகள் சேதமாவதாக ஆத்திகுளம் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பகுதியில் கடந்த வாரம் டிப்பர் லாரி மோதி பெண் ஒருவர் உயிரிழந்ததாக கூறும் மக்கள் அதிவேகமாக செல்லும் லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வால்பாறை சாலை பகுதியில் உள்ள கவர்கள் பகுதியில் கடுமையான பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் சக்தி எஸ்டேட், கவர்கள் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் பனிமூட்டத்துடன் மழை பெய்து வந்தது. இது வால்பாறைக்கு வந்த சுற்றுலா பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் பனிமூட்டத்தை கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே திருவிழாவுக்காக வெடி வைத்தபோது கூடு கலைந்து வெளியேறிய கதண்டுகள் கடித்து 20 பேர் காயமடைந்தனர். நெடுஞ்சாலைக்குடி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்காக பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். அப்போது வெடி வெடித்தபோது அருகே இருந்த மரத்தில் இருந்த கூடு கலைந்து கதண்டு வண்டுகள் வெளியேறி மக்களை விரட்டி கூட்டின. இதில் காயமடைந்த 20 பேர் லால்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அணில் மற்றும் கீரி பிள்ளைகளின் ரோமத்தால் தயாரிக்கப்பட்டதாக கருதப்படும் 180க்கும் மேற்பட்ட பெயிண்டிங் பிரஷ்களை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கோவில்பட்டி செல்லப்பாண்டிய நகர் பகுதியில் உள்ள பெயிண்ட் பிரஷ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து சந்தேகப்படும்படியான பிரஷ்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பெங்களூரில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். அறிக்கை கிடைத்ததும் அதன் அடிப்படையில் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அரசூரில் உள்ள மகாசக்தி மாசாணி அம்மன் கோயிலில் பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் 7ஆம் ஆண்டு தீக்குண்டம் திருவிழா கடந்த மே 26ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சனிக்கிழமையன்று நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். அவர்கள் கோயிலை வந்தடைந்ததும் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது.
மாவட்டம் வாணியம்பாடியில் கிளையாற்றில் அனுமதியின்றி மணல் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். நெக்குந்தி கிளையாற்றில் அதிக அளவில் மணல் கொள்ளை நடப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மணல் கடத்தலில் ஈடுபட்ட ராமராஜன், அஜய்வேல் ஆகியோரை கைது செய்த அவர்கள் மினி லாரியை பறிமுதல் செய்தனர். இதில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா எனவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் பவானியில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்தது. புண்ணியகோடி என்பவர் தொழில் நிமித்தமாக வெளியே சென்றுவிட்டு வந்த நிலையில் வேனை வீட்டின் அருகே நிறுத்தியுள்ளார். அப்போது வேனில் தீப்பற்றி எரிய தொடங்கியதை அடுத்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வந்து அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் கார் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது.